வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி விவேகானந்தன் ஐயா அவர்கள் சேலம் நகரில் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 36 வருடங்களுக்கும் மேலாக தங்களை இணைத்து கொண்டு சிறப்பாக சேவையாற்றி வருகிறார்கள். ஆழியார் ஸ்மார்ட் இணை இயக்குனராக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். மேலும் ஐயா அவர்கள் சேலம் அம்மாப்பேட்டை அறக்கட்டளையின் தலைவராக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஆழியாரில் நடைபெறும் எம்ஆர்சி வகுப்புகள் மற்றும் அனைத்து வகுப்புகளிலும் ஆழியாரில் சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். மேலும் ஐயா அவர்கள் இலங்கைக்கு பலமுறை சென்று வேதாத்திரிய தொண்டு செய்தவர் ஆவார்கள். மேலும் தமிழகமெங்கும் பல இடங்களுக்கு சென்று குரு சேவை ஆற்றி வருகிறார்கள். விண்ணலை வழியாக வேதாத்திரிய சிந்தனைகளை வழங்கியுள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் வேண்டுவதெல்லாம் கிட்டும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு அற்புதமான கால சூழ்நிலை. கோடை தணிந்து அதற்கேற்றவாறு மழை பொழிது மக்கள் மனதில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில், நண்பகல் துவங்குகின்ற நேரத்தில், ஆழியார் அறிவு திருக்கோயில் இணைய வழி இயக்குனர் சார்பில் ஒரு நல்ல சிந்தனையை மேற்கொள்ள வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி, அனைத்து மண்டலங்களை இணைத்து அனைத்து இயக்குனரங்களை இணைத்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பத்மஸ்ரீ எம்.கே. மயிலானந்தம் ஐயா அவர்களையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி, இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி இன்றைய நிகழ்வை நாம் துவங்க இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இறைநிலை என்பது ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு ஆற்றல் மிக்க அறிவு மிக்க ஒரு இயக்கம். யார் இயக்குவது? இறைநிலை இயக்குவது. இறைவன் என்று சொன்னால் கூட அது பிரிக்கப்படுகிறது என்று சொல்லி சுவாமி என்ன பண்ணாரு? இறைநிலைன்னு சொல்லிட்டாரு. அத்தகைய இறைநிலை தோற்றம் என்பது ஒரு துகளில் துவங்கி மனிதனில் நிறைவு பெறுகிறது. ஒரு துகளில் துவங்கி மனிதனில் நிறைவு பெறுகிறது. ஆனா மனிதனுடைய வாழ்க்கை என்பது கருவறை தொட்டு கல்லறை முடிய இடையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது. அது அனைவருக்கும் தெரியும். ஆனா அந்த வாழ்க்கைய எப்படி நாம் நடத்துவது, எது நடத்துகிறது என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டாலே, நீங்க சாதாரணமா பாருங்க, நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் இவங்களுக்கு உதவி பண்ணேன், நான் தான் இவ்வளவு பொருளை ஈட்டினேன், என்னால் இல்லைன்னா எதுவும் இயக்க முடியாது, எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு ஒரு மமதைன்னா ஈகோ. நான் நிறைய இடத்த சொல்லுவேன், இந்த ஈகோ அப்படின்றத ஈய எடுத்துட்டா எப்படி இருக்கும்? கோ அப்படின்னு இருக்கும். போய்கிட்டே இருக்கலாம். எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ அந்த இலக்கை அடைவதற்கு நடந்து கொண்டிருக்கலாம். எப்படின்னு கேட்டா, நம்ம வந்த நோக்கமே மனித பிறப்பினுடைய
நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அறிவில் முழுமை பெறுதல். இப்ப அறிவில் முழுமை பெறுதல்னா இறைவன் எப்படி நமக்கு குறைவா கொடுத்திருக்கிறானா? இல்ல. ரொம்ப அழகா சுவாமிஜி சொல்லுவார் ஒரு இடத்துல, இறைவன் திட்டமிட்டே தனது ஆற்றலையும் அறிவையும் தான் கண்டு ரசிக்க வேண்டும் என்று எழுந்த முழு உருவமே மனிதன் சொல்லுவார். அப்ப எல்லா ஆற்றலும் அறிவும் மனிதன்கிட்ட கொடுத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைன்னு. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது உன்னை படைக்கும் போதே உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் படைத்து உன்னை இந்த பூமியில் மனிதனாக உருவெடுக்க வைத்திருக்கின்றார். இதுதான் உண்மை, அந்த கருத்து. அதே சமயத்துல இறைவன் என்ன பண்ணான்னா தனது ஆற்றலையும் அறிவையும் தான் கண்டு ரசிக்க வேண்டும் என்று எழுந்த முழு உருவமே மனிதன் சொன்னார். அப்ப முழு உருவமே மனிதன் சொன்னா குறைபாடே இல்லாத அறிவையும் ஆற்றலையும் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். ஏதாவது குறைபாடு இருக்கா? இல்ல. அப்ப அந்த குறையில்லாத அறிவை ஏன் குறையா வந்தது? அப்ப அங்கதான் பார்க்கணும். நம்ம தேடுதல் என்பது இன்றைய சமுதாயத்தில் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது, அந்த ஆற்றல் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. ஆனா சரியாக பயன்படுத்தல, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு போலாம். இறைநிலை ஒரு சாதாரணமா எடுத்துங்க, இப்பேரண்டம் முழுதும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இறைநிலையுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்கும்போது அன்பு, கருணை என்று எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புன்றாங்க, லவ் இஸ் காட்ன்றாங்க. இப்ப எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன்னு சொல்றாங்க. இப்படி பல துறையிலே பல மகான்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு வேறு மண்டலம், வேறு இயக்க மண்டலம் வச்சுங்க, வேறு அண்டம். இதுல கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கிறது. ஏதாவது சிறிது கூட விலகியோ பிசகியோ திசை மாறியோ சென்றிருக்கிறதா? இல்லை. அதனுடைய களத்தில் அதனுடைய தன்மைக்கேற்றவாறு சிறிது கூட பிசகாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்தையும் மீர்த்து அன்பால் பிடித்து கொண்டிருக்கிறது இறைநிலை. அனைத்திற்கும் தேவையான அத்துணை ஆற்றல்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அருளால. ரொம்ப சாமி ரொம்ப அழகா சொல்லுவாருங்க, ஒரு மரத்தில் கனி காம்போடு ஈர்த்து பிடித்துக் கொண்டிருப்பது அன்பு, அதற்கு தேவையானதை தன்னுடைய வேர் மூலியமாக இழுத்து கொடுத்து கொண்டிருப்பது கருணை என்று சொல்வார். அதனாலதான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன்னு சொன்னாங்க. அப்ப இந்த அன்புன்றதை மட்டும் முதல்ல எடுத்து பார்க்கலாம். இந்த ரோபர்ட் அப்படின்னு சொல்றாரு, அன்பு இல்ல செத்து போச்சு வச்சுக்கோங்க, இந்த பூமி கல்லறையாகிடும்ன்றாரு. இந்த பூமி கல்லறையாயிடும்ன்றாரு. அப்ப அன்புதான் அனைத்தையும் ஈர்த்து பிடித்து கொண்டு ஆற்றல் தான் இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அத சாமி ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவாருங்க, ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் சொல்லுவார், ஆற்றலும் அறிவும் என்று சொல்லுவார். அந்த அறிவை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை கொஞ்சம் அலசி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே அவர் சொல்றாரு இல்லைங்களா, இந்த பூமியை ஒரு கல்லறை ஆயிடும்ன்றாரு. ஏன்? அன்பு இல்லைன்னா. கொஞ்சம் அதை அப்படியே திருப்பி பாருங்க. அன்பு என்பது ஈர்ப்பு, அதுக்கு ஆப்போசிட் வெறுப்பு என்பது விலகி தள்ளுவது. அப்போ இந்த அன்புன்னா ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுன்றதை இந்த பிரபஞ்சம் முழுதும் இல்லை, எல்லா மகான்களும் சொல்றாங்க. அதான் உண்மை. அது எது அன்பு, எது ஆற்றல், எது அறிவு, இதை கொஞ்சம் நாம சிந்திக்கணும். அன்பு என்பதும் அருள் என்பதும் இயற்கையினுடைய அடிப்படையான தத்துவம். அதான் உண்மை. அன்பும் கருணை, அதான் அருள். சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆற்றலும் அறிவும். ஏன்னா இந்த ரெண்டும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த ரெண்டும் எதுல இருந்து வருது? காந்தத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுதும் காந்த சக்தி தான் அனைத்து பொருள்களும் தோற்றுவிப்பதற்கும் அதை காப்பதற்கும் அதாவது மறைப்பதற்கும்
மீண்டும் அருளுவதற்கும் எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது அந்த காந்தம் தான். ரொம்ப அழகா சாமி சொல்லுவாருங்க. அத முதல் வரியிலே சொல்றாரு, காந்த நிலை அறிந்திடில் கடவுள் முதல் இறைவன் வரை, காந்த நிலை அறிந்திடில் கடவுள் முதல் இறைவன் வரை அனைத்தையும் இயக்கும். ரொம்ப நல்ல பாட்டு. காந்த நிலை அறிந்திடில் கடவுள், எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் கடவுள் வரை அனைத்தும் விளக்கும், அதுவே காந்தமாம் சொல்வார். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் விளக்குமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் காந்தமோ, எவ்வளவு அற்புதமா சொல்ற, இந்த நாள் காந்தமோ இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த நாள் காந்தம், இந்த நாள் விஞ்ஞானம், இரண்டையும் இணைக்க வல்ல ஆக்க ஞானம் காந்தமே என்று சொல்றார். அப்ப அவ்வளவு சிறப்பாக இந்த காந்தத்தை சொல்றாங்க. அது ஆதி காலம், அதாவது புராணம் எடுத்துங்க, அதுக்கு முன்னால வேத காலம் எடுத்துங்க, எப்போ பார்த்தாலுமே இந்த காந்தத்தை பத்தி சிறப்பா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த காந்தம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்றத யாரும் விளக்கல. அந்த வேதாத்திரியம் மிக சிறப்பாக விளக்கியிருக்கிறது. இறைநிலை தன் இறுக்கத்தாலே துகளாக மாறி அதனுடைய சூழ்ந்த அழுத்தத்தாலே சுழன்று அழிந்து வரக்கூடிய அலை விரிவலையாக அது இறையோடு உரசும் போது ஏற்படக்கூடிய மாற்ற நிலை காந்தம் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த காந்தம் தான் இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கிறது. எல்லா மகான்களும் சொல்றாங்க, எல்லா விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. அதுல இப்ப சமீபத்துல வாழ்ந்த ஒரு அற்புதமான நமது முண்டாச்சு கவிஞர் பாரதி சொல்வான், எங்கெங்கு காணிடும் சக்தி அடா என்று சொல்வான். இந்த பிரபஞ்சம் முழுதும் எந்த இடத்தில் நீக்கமர நிறைந்திருப்பது எதுன்னு சக்தி. ஏன், இந்த ஆகாச துகள் என்பது இல்லாத இடம் இல்லை. அப்ப அது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் காந்தம் இருக்கும் அப்படின்றது உண்மையான தெளிவான சிந்தனை. அப்போ அந்த காந்தத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா ஆற்றலும் அறிவும் என்று சொல்றாங்க. அதை நம்ம பல துறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா விஞ்ஞானம் என்ற அடிப்படையில பல துறையில் அதை எடுத்து பயன்படுத்தி இன்றைக்கு உலகம் முழுதும் அதை ரொம்ப அழகா ஒரு இடத்துல சாமி சொல்லுவாருங்க. ரொம்ப சிறப்பான வார்த்தை அது. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உலகின் உயர்வு நிச்சயம் சொல்லுவார். ஆக்கத்துறைக்கு தான் பயன்படுத்தணும். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா அழிவுத்துறைக்கு பயன்படுத்துறோம். ஏன்னா மனிதனுக்கு ஆறாவது அறிவு, சிறப்பான அறிவு, ஆனா சரியான பயன்படுத்தல. எவ்வளவுதான் முக்கியம். அறிவு, சிறப்பான அறிவு, இறைவன் முழுமையாக அறிவை கொடுத்து விட்டான். அது ஏன் சிறப்பா பயன்படுத்தல? அத மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, சுவாமியும் சொல்லுவாருங்க. வித்தினுடைய விளைவுதான் இதற்கெல்லாம் காரணம். மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்வார், புல்லாய் பூடாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் சொல்வார். இத்தனை பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோமே, அத்தனை பிறவிகளுடைய குணாதிசயங்கள் அந்த வித்தின் மூலியமாக மனிதனுக்கு வந்திருக்குமா? இருக்காதானா? வந்திருக்கும். ஆனா அந்த மனிதன் வந்த நோக்கத்தை மறந்துட்டான். சாமி ரொம்ப அழகா சொல்லக்கூடிய, அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த விலங்கின வித்திலிருந்து வந்ததால ஒன்றை வதைத்தல், கொள்ளுதல், அந்த உடலை திருடுதல், தனது உணவாக மாற்றிக் கொள்ளுதல், 4 குற்றங்கள் நடக்கும். சுதந்திரமா எந்த ஜீவனையும் விடாது. பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்புறமான விலங்குகள் அதை துன்புறுத்தும், அந்த உடலை கொலை செய்யும், தனது உணவாக மாற்றிக்கொள்ளும். அதே நிலை மனிதன் வரையில வந்துருச்சு இப்போ. ஆனா மனிதனுக்கு எத்தனை அறிவுன்னா 6வது அறிவு. வாழ்றதுக்கு 5 புலன் இருந்தா கூட போதும். இதுக்கு மேல இறைவன் யாரு, நான் எதற்காக வந்திருக்கின்றேன், எங்கு செல்ல வேண்டும், இதெல்லாம் உணர்ந்து அறிந்து தெளிந்து அதன் வழி நடந்து அதற்கேற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்ற
நல்ல ஆற்றலும் அறிவும் மனிதங்கிட்ட இருக்குது. ஆனா நாம எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. சுவாமி ரொம்ப அற்புதமா ஒரு கவியில சொல்லுவாருங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கேற்றபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவை எப்போதும் துயரற்று இடர்படுவார் இதை உணரார். இந்த உணரல, இந்த உணராத ஒன்றுதான் இன்னைக்கு வாழ்க்கை துன்பமாக இருக்கிறது. நல்ல ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. சான்றோர் பெருமக்களே, இந்த பூமியில் வாழக்கூடிய மனித இனம் 750 கோடி என்று ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த 750 கோடி மக்களுக்கும் ஒன்றுமே அறியாத பாமரர்கள் இருக்கிறாங்க. அவங்களை விட்டுருங்க. அறிந்தவர்கள் மிக மிக அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்கள கூட பாத்தீங்கன்னா 99.99 வரையிலும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், அழிவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தினார், அழிவுத்துறையில் அறிவை செலுத்தி கொண்டிருக்கிறோம். எந்த பக்கம் பார்த்தாலும் போர், பிணக்கு, பஞ்சம், பொறாமை, பேராசை இதெல்லாம் நிறைய வைத்துக்கொண்டு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்று இறைவன் நினைத்தான். அவனுடைய அறிவையும் ஆற்றலையும் ஆற்றலையும் அறிவையும் தான் கண்டு ரசிக்க வேண்டும் என்று எழுந்த முழு உருவமே மனிதனார். அப்ப அந்த அளவுக்கு மனிதனுடைய ஆற்றலும் அறிவும் இருக்கிறது. ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. எதனால? ரொம்ப சிறப்பு. இந்த உயிர் களங்கமற்ற நிலையில் இருந்தா 100%, இப்ப 99% கலங்கும், 1% தூய்மையா இருக்குது. இதுதான் பிரச்சனையே. அப்ப அந்த நிலையில இருந்து நம்ம மாறணும்னு சொன்னா நேர்மறையான வாழ்க்கை அமையணும், நேர்மறையான சிந்தனை இருக்கணும், அறிவை நேர்மறையில செலுத்தணும். இப்ப இத்தனையும் சாத்தியமா இன்றைய உலகத்தில் என்று கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கலாம். இன்றைய உலகத்தை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கிறது? எங்கு பார்த்தாலும் ஒரு பக்கம் போரு, பிணக்கு, இந்த நாட்டையே ஆளக்கூடிய, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வேண்டும் என்ற ஒரு உணர்வு, உலகம் பூரா எனது அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்க எல்லாத்த விட பெரிய ஆளா இருக்கணும் பணத்துல, எல்லாத்த விட பெரிய ஆளா இருக்கணும் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மனிதராக. இப்படிதான் நம்ம அறிவு போய்கொண்டிருக்கிற ஒழிய வந்த நோக்கத்தை மறந்து விட்டோம். என்ன செஞ்சாலும் சரிங்க, எந்த வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் சரிங்க, நமக்கு அடிப்படை தேவைகள் 3: இருப்பதற்கு இடம், உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை. இதை விட வேற ஒண்ணு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இதுதான். அதில் கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம், அவ்வளவுதான். நம்ம பணம் பொருள் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம். ஆனா அனுபவம் என்பது அவ்வளவுதான். அதான் சாமி சொல்வாரு, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுனார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுனார். பசி ஆறிட்டா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆடைக்கு மேல வடுத்த முடியாது. இருக்கிற இடம் சாமி சொல்லுவாருங்க, நின்றால் 1 அடி, அமர்ந்தால் 2 அடி, படுத்தால் 6 அடி, அதுக்கு மேலேயும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதற்காக நம்ம படக்கூடிய துன்பங்கள் இவ்வளவுதான் இல்லை. சரி, இப்ப நாம கொஞ்சம் சிந்தனைக்கு உள்ள போலாம். இப்ப மனித வாழ்க்கையை பார்த்தோம். எதற்காக வந்தோம்? அறிவியல் முழுமை பெறணும். ஏன் அது அறிவியல் முழுமை பெற முடியலன்னு சொன்னா மேல களங்கம் இருக்கிறது. இந்த களங்கத்தை நீக்குவதற்குரிய முயற்சி ஏதாவது எடுத்திருக்கிறோமா? அதுவும் இல்லை. மேலும் களங்கத்தை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். மேலும் மேலும் இந்த உயிர் மீது களங்கத்தை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். அது என்ன காரணத்தினாலே? ரொம்ப பாரதி ரொம்ப அழகான ஒரு கவி சொல்லுவார், தேடி நிதம் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் மிக வாடி உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து. இந்த கவியை நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. மனம் வாடி மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மீதி பின் கூற்றுக்குமாயும் பல வேடிக்கை மனிதர் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயா? சரித்திரம் படைக்கணும், வந்த நோக்கம் நிறைவேறணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க,
இந்த பூமியில அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் வந்திருக்கிறாங்க, சித்த புருஷர்கள் வந்திருக்காங்க, ஞானிகள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பூமியில அப்படியே இருக்க முடியுமா? தோன்றிய பொருள் மறையும், பெருத்தது சிறுக்கும், பிறந்தது இறக்கும். நான் சொல்லல, பட்டினத்தடிகள் சொல்றாரு. அப்ப அவ்வளவு தெரிஞ்சோம், அதன் பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தப்பா? தப்பு இல்லை. அதுல ஒரு தர்மம் இருக்கும், நேர்மறை உணர்வு இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும்ன்றது அந்த பாட்டை பாருங்க, எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கான் பாருங்க. அதுல நல்ல சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டா, பாரதி ஒரு அற்புதமான, சொல்ல முடியாது அப்படி ஒரு ஞானி. அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கிறான். இத்தனை பேர் பிறந்தாங்கல்ல, எல்லாரும் செத்து தானே போனாங்க. சாவதற்கா பிறந்திருக்கிறோம். ஆமா, உண்மைதான். இந்த உடல் அழியும், ஆனா வாழ்ந்த வாழ்க்கை அழியாது இருக்கணும். அதற்கு ஏதாவது தேடுறோம்னா இல்லை. சரி, தேடிய பொருள் எல்லாம் நாமே அனுபவிக்க முடியுமா? அதுவும் இல்லை. சரி, எடுத்துக்கிட்டு தான் போக முடியுமா? அதுவும் இல்லை. எல்லாரையும் ஒரு படத்துல ரொம்ப அழகா சொல்லுவான், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. இரண்டுக்கும் இடையில எது ஜெயிக்குதுன்னு சொன்னா மண்ணு தான் ஜெயிக்குது. அதானே காலந்தானே புரட்டி போடுது. எத்தனை பேரை இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, ஒரு நாள் இறப்பு உண்டு. அப்ப மண்ணு எல்லாரையுமே எடுத்துக்கொள்கிறது, இறந்துதான் போக போறோம். ஆனா இப்போ ஒரு அருமையான தலைப்பு, வேண்டுதல் கிட்டும், வேண்டுவதெல்லாம் கிட்டும். ரொம்ப நல்ல தலைப்பு இல்லைங்களா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் ஏன்னா என்றைக்காவது ஒரு கவலை இருக்குமா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. தெய்வம் வேற ஒண்ணும் இல்லை. தனியா வருமா? வரவே வராது. தனியாக தெய்வம் வராது. யாராவது முன்னால தெய்வம் வந்த ஏதோ படத்துல வரலாம், காட்சியா காட்டலாம். எதுக்காக? நம்மை மகிழ்விப்பதற்காக. ஆனால் தெய்வம் நேர வராது. நேர வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இறைநிலை ஒன்றுமில்லாத ஒன்று, அனைத்தும் உள்ள ஒன்று. சாமி ரொம்ப அழகா பாடுவாரு, ரொம்ப சிறப்பான பாட்டு. அதாவது பூஜ்யம் ஒன்றுமில்லாது, அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப எனக்குள்ள எல்லாம் இருக்கா இல்லையானா எல்லாம் இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொன்னாங்க. தன்னிறைவாய் இருந்திடும் தான் பாலாய். அந்த பூஜ்யத்துக்கு வேல்வி இல்லையா? சாமி சொல்றாரு, தன்னிறைவாய் இருந்திடும் தான் பாலாய், தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி, தன் போன்ற எண்களுக்கு இடமொக்க தக்கபடி மதிப்பளித்து, தன் போன்ற எண்ணெடுத்து கூட்டி கழித்து பெருக்கி வகுத்தாலும் தன் மதிப்பு மாறாத தனி சிறப்பாம் வியத்தகு என்ன பூஜ்யம்னா. அப்ப அந்த பூஜ்யத்துக்கு எவ்வளவு வேல்வு இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் அனைத்தும் அடங்கிய ஒன்று, அனைத்தும் இல்லாத ஒன்று, சூன்யம். ஒன்றுமில்லாத ஒன்று, அனைத்தும் இருக்கின்ற ஒன்று. எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க, அறிவு மிக்க இறைநிலை எத்தனை பிரமாதமா இந்த உலகத்தை படைச்சிருக்கு. ஒரு பஞ்சபூதங்களை உற்பத்தி பண்ணி அதுல பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா. பாரதி கேட்பான், கோடிக்கணக்கான இன்பத்தை யாராவது தீர்க்க முடியுமா? எந்த ஜீவனாவது தீர்க்க முடியுமா மனிதனை தவிர? அப்ப மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல், அறிவு இருக்கிறது. அதை செம்மையாக பயன்படுத்தணும், வந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தணும்ன்ற நோக்கம் இல்லாம பொருள் தேடியே அலைகின்றோம், பொருள் தேடியே அலைகின்றோம். கொஞ்சம் நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. இப்ப வேண்டுவதெல்லாம் கிட்டும். ஆனா எப்படி இருந்தா? ரொம்ப நியூட்டன் அழகா சொல்லியிருக்கிறான் ஒரு ஆங்கிலத்துல, ரொம்ப நல்ல வார்த்தை. ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குண்டான சம எதிர் விளைவு வரும்னு சொல்றான். எவ்ரி ஃபார் ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லியிருக்கான். இதை உணரலாமா, உணரக்கூடாதா? அப்போ என்ன செய்யறியோ அது. இந்த ஈர்ப்பு விதி, இந்த பிரபஞ்ச சக்தி என்பது எதை போடுகின்றாயோ அதை திருப்பி கொடுக்குது. சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல
சொல் எண்ணம் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவு ஒக்க முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி திரும்பி வந்து சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலத்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டு என்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. இந்த உலகத்துல எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் யாராவது எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல. இல்ல பிறக்கும் போது எடுத்துக்கிட்டு தான் வந்தோமா? அதுவும் இல்லை. பிறக்கும் போதும் சும்மா தான் வந்தோம், போகும்போதும் சும்மா தான் போக போறோம். ஆனா இருக்கிற காலத்துல சம்பாதிக்கணும். ஆனா எதுக்காக சம்பாதிக்கணும்? தன்னுடைய இயற்கையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சம்பாதிக்கணும். ரைட்டு. அடுத்தது சம்பாதிச்சு இயற்கை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டா அதுக்கு அடுத்தது மிகுதி இருப்பதை இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணுன்ற நோக்கம் வரணும். இப்ப அந்த ஒன்றுதான், அதாவது அருளல் இல்லை, கொடுக்கணுன்ற நோக்கம் இல்லை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு வள்ளுவம் சொல்லும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொல்லும். அப்ப வள்ளுவம் சொல்வது எதனால? கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவை ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்லுவாள் இல்ல, இதெல்லாம் நம்ம கருத்துக்கு எடுத்துக்கிறோம், செயலுக்கு கொண்டு வர்றதில்லை. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிவு அதனினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்களாக பிறத்தல் அறிவு. கூண் குருடு செவிடு பேடு நீங்களாக பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல் அறிவு. கல்வியும் ஞானமும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் ஆற்றல் அறிவு. தானமும் தவமும் தான் ஆற்றல் ஆயின் வானவர் நாடு வழி திறக்குமாமே அப்படின்னு ஒரு அருமையான தத்துவத்தை சொல்றாங்க. அப்ப எல்லாம் சம்பாதிக்கணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். அப்ப தர்மம்ன்றதும் தியானம்ன்றதும் ஒன்னா வேறையா? இதுக்கெல்லாம் விளக்கம் வேதாத்திரியத்தில் தான் இருக்குது. தர்மம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதை அறம் என்று சொல்றாங்க. அற வாழ்க்கைன்னு சொல்றாங்க. ஈகை என்பது கொடுப்பது. தர்மம் என்பது வாழ்வது. அந்த வாழ்வை எப்படி வாழணும்? ஒழுக்கத்தோடு வாழணும், கடமை உணர்ந்து வாழணும், பிறருக்கு இட்டு வாழணும். வள்ளல் ரொம்ப அழகா சொல்வாருங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட என்று கேட்டால் ஈயக்கூடிய அளவுக்கு எனக்கு பொருள் கொடு. அதோட நிறுத்தல அவரு. நான் யார்கிட்டையும் போய் எனக்கு கொடுன்னு கேட்காத அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. என்று கேட்டால் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு எனக்கு பொருள் கொடு. நான் யாரையும் போய் என்று கேட்காத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையை கொடுன்னு கேட்கிறேன். இப்ப நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல மன்னன் வாழாத வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது உண்மை நிலை தெரியல, அதுலயே போறோம். ரொம்ப சாமி ரொம்ப அழகா சொல்வாருங்க. வரவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்ற கெடும். யாரு? வள்ளுவம் சொல்லும். வரவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்ற கெடும். நாம ஒண்ணுமில்ல, சாதாரணமா வாழ்க்கை வாழலாம். நம்ம சொன்ன மாதிரி பேசிக் என்னன்னா 3 தான். அந்த 3ம் துன்பத்தை கொடுக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. ஆசைதான் அனைத்துக்கும் காரணம்னாரு. ஆனா வேதாத்திரி என்ன சொல்லுது? ஆசைப்படாத வாழ்க்கை வாழ முடியாது. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மறுப்பதேன் மூவாசை, மதிகொண்டே வாழ்ந்துருவோன்ற. எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறாரு. மதிகொண்டே வாழ்ந்துருவோம் சொல்றார். அப்ப அறிவு கொண்டு வாழணும்னு சொல்றார். அறிவு அப்படின்னு வாழ்ந்தா எனக்கு என்ன தேவை? சரி, அதை அடைஞ்சிட்டேன். அதற்காக இயற்கையை அழிக்கலாமா? இப்ப வேண்டுதல் அனைத்தும் கிடைக்கும், கொடுங்க, கிடைக்கும். என்னன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ எதை கேட்கறியோ அது கொடுக்கும். ஆனா அது நேர்மையான முறையில நேர்மறை எண்ணத்தோட கொடுக்கணும். ஏன்னா எதிர்மறை எண்ணம் வந்தா எதிர்மறையினுடைய விளைவுகள் தான் வந்து சேரும். அது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஹிட்லர் கூட சொன்னாரு, இந்த உலகம் என்னுடைய கைக்கூட்டனாரு, என்னுடைய நாட்டில் சூரிய அஸ்தமனம் இல்லைன்னாரு. வாழ்ந்தாரு. கடைசியில் என்னானாரு? தோல்வி என்பது என்னுடைய அகராதியில் இருக்கக்கூடாதுன்னு தோல்வி வந்தது, தன்னைத்தானே சுட்டு கொண்டு செத்தார். இவள் தான் வாழ்க்கை. அதுபோல நீங்க எந்த நிலையில வாழ்ந்தாலும் வாழ்க்கை முடிவு உண்டு. ஆனா அந்த முடிவு எப்படி இருக்கணுங்க?
இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நான் சொல்லக்கூடாது, ஊர் சொல்லணும். அந்த வாழ்க்கையை வாழணும். எப்படி வாழ்றது? இயற்கையோட இசைந்த வாழ்க்கையை சிறப்புன்னு எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. இப்ப அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? இல்ல. பொருள் தேடணும். எதுக்காக? வாழ்க்கை வசதிகளை அனுபவிப்பதற்காக பொருள் தேவை. எந்த அளவுக்கு தேவை? அதுக்கு ஒரு எல்லை வேணுமா? இல்ல. சாமி சொல்லுவாருங்க, ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். கிடைத்த பொருளை சிறிதாக்கி கிடைக்காத பொருளை பெருசாக்குமா. எது? மனம். அந்த மனம் எப்படி இருக்குது? அழகா சொல்லுவாருங்க, நீங்க வேண்டுவதெல்லாம் கிட்டும், தப்பே கிடையாது. நீ எதை கேட்கறியோ அது கொடுக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம், நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க, இந்த பிரபஞ்சம் பாட்டுக்கு திறந்த வெளி. இந்த அனிபா ஒரு பாட்டுல பாடுவார், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உரிமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அவன் மூடியா இருக்கிறாங்க, அவன் பொட்டி இல்ல, திறவுகோல் இல்ல, பூட்டு இல்ல, திறவுகோலும் இல்லை. அது பாட்டுக்கு வெட்ட வெளியாக கொட்டும் முகிலாக கொட்டிக்கொண்டே இருக்கிறது, கொட்டிக்கொண்டே இருக்கிறது. நீ பிடிக்கக்குள்ள என்ன பண்றன்னா பாத்திரம் ஓட்டையா போச்சு. ஏன்னா எண்ணங்கள் அவ்வளவு தூய்மை இல்லை. எண்ணிய எண்ணியாக இதுவர் எண்ணிய திண்ணீராக பெரியன் வள்ளுவர் சொல்லுவார். அப்போ ஓட்ட பாத்திரத்தை வச்சுக்கிட்டு பிடிச்சா நிக்குமா? நிக்காது. அதான் நிறைய பேரோட வாழ்க்கையில பொருள் சேர்ந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு இல்லை. போகம் இல்லை, யோகம் உண்டு. போகம் இல்லை, யோகம் உண்டு. சிலருக்கு யோகம் உண்டு, போகம் இல்லை. பாருங்க எப்படி இருக்குது. சிலருக்கு போகம் உண்டு, யோகம் இல்லை. அதான் திருப்பி போடுங்க, யோகம் உண்டு, போகம் இல்லை. நீங்க நிறைய சேர்ந்து செல்வந்தர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வாழ்க்கைய எப்படி அனுபவிப்பது? சார், வறுமையில வாடி பார்த்தா தெரியும். சாமிஜி அப்படித்தான் தேடினாரு. ஏன் வறுமை வருகிறது? ஏன் இறப்பு வருகிறது? ஏன் கடவுள் எங்க இருக்கிறாரு? இதனுடைய தேடுதல் தானே எல்லா ஞானிகளுக்கும் வந்தது, சாமிக்கு தான் வந்தது. அந்த தேடுதல்ல இருந்தாரு. ஆனா அந்த தேடுதலுடைய முடிவு நமக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு. என்ன வாழ்க்கை? லிமிட் அண்ட் மெத்தட். ஒரு அளவு முறை வேணும் எல்லாத்திலையும். எதையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பாதுகாப்பு, பராமரிப்பு வேணும். எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உடம்பா இருந்தாலும் சரி, அனுபவிக்கக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் இந்த ரெண்டும் வேணும். அதாவது பாதுகாப்பு, பராமரிப்பு ஒண்ணு, அளவு முறை ஒண்ணு. இது ரெண்டையும் கரெக்டா கடைபிடிக்கணும். வாழ்க்கையில 5 அளவு முறையை சாமி கொடுத்தாருங்க. நீ எவ்வளவு பொருள் தேடினாலும் இந்த 5 அளவு முறையை கடைபிடிக்கலைன்னா, எவ்வளவு பயிற்சி பண்ணாலும், எந்த அளவுக்கு நீ உயர்ந்தாலும் ஒண்ணுமே முடியாது. நீ தெய்வம் தாதா சாமி தான் சொல்லுவாருங்க, கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்தா தவம் இல்லை, வாழ்க்கைய மாத்தணும். அதான் தவம். வாழ்க்கைய மாத்தணும், தவ வாழ்க்கைய மாத்தணும். வாழ்க்கையே தவமா இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. சான்றோர் பெருமக்களே, ஒரு அற்புதமான தெளிவான சிந்தனை. வேண்டுவதெல்லாம் கிட்டும், கேட்கறத கொடுக்கும். அதாவது ஒரு பரம ஏழை, இந்த பரம ஏழை இறைவனை போய் வேண்டான், நான் இப்படியே இறைவனா ஏழையாவே இருந்துட்டு வறுமையிலே இருந்துட்டு வாழணுமா? சரிப்பா, காட்சி கொடுத்துட்டாரு, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும், தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். இவன் போய் தொடுறான், எல்லாம் பொண்ணாயிடுது. எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு டேபிளை தொட்டா பொண்ணு, ஒரு ஒரு பொருளை தொட்டா பொண்ணு, அப்பா எப்படி இருக்கும் ஆனந்தம். சரி, கடைசியில சாப்பிட தொடுறான், சாப்பாடும் பொண்ணாயிடுச்சு. சாப்பிட முடியுமா? தங்கத்தை சாப்பிட முடியுமா? தங்க பஸ்வம் சாப்பிட்டா கூட ஒரு நெல்லடை சாப்பிடணும்னு சொல்றாங்க வைத்தியர்கள். ஆனா எப்படி சாப்பிடுறது சாப்பாட? திருப்பி வர்றான், சாமி சாமி எனக்கு வேண்டாம், இந்த பொருளும் வேண்டாம், தங்கமும் வேண்டாம், எனக்கு இயல்பா இருக்கிற வாழ்க்கையை கொடுத்தா போதும் அப்படின்னா. குடிசையில் வாழ்ந்தாலும் துன்பமில்லாத வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், ஆனந்தமா வாழணும். அதான் வாழ்க்கை. அங்கதான் அன்பு இருக்கும். ஒரு சுபி கதை வரும். முல்லா ஒரு குடிசையில வாழ்றாரு. தன்னுடைய மனைவியும்
கூட இருக்கிறாங்க. ஒரு சின்ன குடிசை. எப்படி சாமிக்கு 10க்கு 10 போட்டு இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்கிறதோ, அதுக்கு என்ன காரணம்? சாமிஜி இறுக்கி குறுக்கி இருந்தா அந்த 10 அடி கூட பத்திருக்காது, இன்னும் 5 அடி இருந்தா போதும்ட்டு அங்கேயே இருந்திருப்பார். அவருடைய மனம் விரிந்தது. மனம் விரிந்தது, உலகம் பூரா பரவியது. வாழ்க்கை வள உயர்கல்வியாக எவ்வளவு சிறப்பு இருக்கிறதுன்னு பாருங்க. சான்றோர் பெருமக்களே, இந்த வாழ்க்கைய சிறிய குடிசையில அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். முல்லா ஒரு இரவு நேரம், கடுமையான மழை, ஊத்துன்னு ஊத்துது. யாரோ வழிபோக்கன் கொஞ்சம் வந்து கதவை தட்டுறான். யாரோ மழை பெய்யுதுமா, யாரோ வந்து வெளியே கதவை தட்டுறாங்க, கொஞ்சம் கதவை திறந்துடுன்னு சொல்றாங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள பாருங்க, ஏங்க நாம 2 பேர் இங்க இருக்கிறோம், படுத்து இருக்கிறோம், இங்கே இடம் இல்ல, சின்ன குடிசை, அதுல அவர் வேற, அம்மா திறந்து விடுமா, திறந்து விடுது, படுத்தா என்ன, உக்காந்துக்கலாம், அவரும் வந்து உட்காட்டு அப்படின்றார். அந்த அம்மா திறக்குது, அவரும் வந்து உக்காந்துடுறார். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல திருப்பும் கதவு இடிக்கப்படுகிறது. மழைதானே. அப்ப திருப்பி அவர் சொல்றாரு, இன்னும் யாரோ வந்திருக்கிறாங்கம்மா, கொஞ்சம் கதவு திறந்துடுமா. அந்த அம்மா சொல்லுது, முன்ன படுத்திருந்தோம், இப்போ உட்கார சொன்னேன், இப்போ உட்காந்துக்கிட்டேன், இனிமே எங்க உட்கார்றது அப்படின்னு சொன்னாரு. இல்லம்மா, நம்ம நின்றுகிட்டா இன்னொரு வரலான்றாரு. அந்த மனம் எப்படி விரிகிறதுன்றதுதான் முக்கியம். சரி, அந்த அம்மா கதவு திறந்துடுது. சரி, ரைட்டு, அவரும் வந்துட்டாரு உள்ள. எல்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க. சிறிது நேரம் கழித்து திருப்பும் கதவு தட்டப்படுகிறது. இங்க யாரோ வந்திருக்காங்க, கதவை தரமா அப்படின்றாரு. அந்த அம்மா சொல்லுது, படுத்து இருந்த உட்கார சொன்னேன், உட்கார்ந்த நிக்க சொன்னேன், இப்ப நின்னுகிட்டோம். சரி, இப்போ தட்டினா எங்க வருவாங்க அப்படின்னா, தூரமா பார்க்கலாம். திறந்தா ஒரு கழுதை நிக்குது. கழுதைய உள்ளே கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் நெருங்கிட்டு உட்காந்துட்டாங்க, நின்னுகிட்டாங்க. இப்ப என்னன்னா, எந்த ஜீவனா இருந்தாலும் சரி, எந்த மனிதரா இருந்தாலும் சரி, மனம் விரியணுன்றதுக்கு இது ஒரு அற்புதமான கதையாக சுபியில இருக்கும். சரி, இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆனா இந்த தங்கத்தை கேட்டவன் தொட்டதெல்லாம் தங்காசிங்களா, சோரம் தங்கம்மா பீசு, எப்படி வாழ்றது, திருப்பி ஓடி போய் வேணான்னு சொல்லி போறான் பாருங்க. அந்த மாதிரி சுவாமிக்கு ஒரு இடத்த சொல்லுவாருங்க, இயற்கை என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் சொல்லுவார். இப்ப ஈர்ப்புன்னு சொன்ன பாத்தீங்களா, அன்புன்னு சொன்ன பாத்தீங்களா, இது எப்படின்னா, ஒரு மலர் மலர்ந்தால்தான் அன்ப அதாவது மனதை வீச முடியும், நறுமணத்தை வீச முடியும். அப்ப அந்த நறுமணம் வீசும்போது மற்றவர்களை ஈர்க்கப்படும். அது போல ஒரு மனிதன் அன்பை கொடுக்கும் போது மற்றவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இதுதான் தெரிஞ்சிருக்கும். அன்பிலாரெல்லாம் தமக்குரியர், அன்புடையாரெல்லாம் உரியர் பிறர்க்குன்னார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இதெல்லாம் பாருங்க. மற்றவங்களுக்கு உரியவங்களாயிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அன்பு வெளிப்படும். அதான் ஈர்ப்பு விதி. நீ அன்பால் மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு பொருளை நீ அடையணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா வரும். நானே அனுபவிக்கணும், எனக்கு இவ்வளவு பொருள் வேணும் போது வரும், நீ கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா இறை சக்தி என்பது, இறை ஆற்றல் என்பது அளப்பரிய முடியாத ஆற்றலும் அறிவு முடியாது. நீ கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆனா அதுக்கு உண்டான விளைவையும் கொடுக்கும். என்ன நோக்கத்துல கேட்கிறியோ அந்த நோக்கத்துக்கு உண்டான விளைவையும் கொடுக்கும். அதுதான் சாமி சொல்லுவாருங்க, அந்த பாட்டுல சொன்னேன் இல்லைங்களா, சுழற்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல. நான் எண்ணம், சொல்லு, செயல் எல்லாத்துலயுமே எனக்கு திரும்பி வரும். அதே சம அளவு எனக்கு திரும்பி வரும். நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே அறுவடை செய்கின்றாய். அது கூட பைபிள்ல சொல்லுவாங்க, விதைப்பதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு, அறுவடை செய்வதற்கு இல்லைன்றாங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, பகவத்கீதையில் சொல்றாங்க. இப்படி நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா நிறைய கருத்துக்களை சொல்லி வச்சிருந்தாலும் கூட நாம எப்படி, சாமி தான் சொல்லுவாருங்க, மழை பெய்ந்தால் மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு தண்ணி ஓடும், ஆனா ஒரு பாதையை வகுத்து கொண்டு ஓடும். மீண்டும் மழை பெய்தால் அது பெரிதாக்கி கொண்டே போகும். அது மாதிரிதான் நம்ம ஆசை, வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் அதை சிறப்பாக சீரமைத்துக் கொண்டால் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை சார். எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை எதையுமே கொடுப்பதில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் கொடுத்திருக்கிறது. அது எந்தவித சிக்கலும் இல்லை. அதை எடுப்பதில் மட்டுமே பிரச்சனை இருக்கு, எடுப்பதில் மட்டுமே பிரச்சனை இருக்கு.
நான் கடல்ல கொண்டு போய் கொட்டினாலும் கொட்டுவேன், இன்னொரு ஜீவனுக்கு கொடுக்க மாட்டேன்ற மனநிலை தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா என்றைக்கு இருந்தாலும் தூயோனாக வரணும். அப்பதான் இறை அனுபூதி கிடைக்கும், அறிவு சிறப்பாக நடக்கும். சொல்லுவான் பாரதி, தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். ஒரு இடத்த சொல்லுவான், தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். ஏன்? பிறர் வாட பல செயல்கள் செய்ய, அந்த மாதிரி செய்யக்கூடாது. தன்னுடைய உடலையே தான் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. இது யாருது? இந்த உடல் யாருது? உங்களுக்கா? நீங்களா அமைச்சு விடுறீங்க? நீங்களா சாப்பிட்டதை ஜீரணம் பண்றீங்க? சாமி அடிக்கடி கேட்கிற கேள்வி, ஒரு உணவை 7 தாதா மாத்துதே, யார் மாத்துறதுன்னு கேட்பாரு. அப்பா மாத்துறாரா? அம்மா மாத்துறாங்களா? நீதான் மாத்துவியா? அப்ப இறைநிலை உள்ள இருந்து எவ்வளவு அற்புதமா பழகுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதானே பாடி இருக்கிறாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. மாணிக்க வாசகர் எவ்வளவு அருமையா பாடுறாங்க. எவ்வளவு அருமையா பாடுறாங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. திருமூலர் சொல்றாரு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, மாணிக்க வாசகர் சொல்றாரு. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவார். எவ்வளவு சிறப்புங்க, எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள கூடாதா? சான்றோர் பெருமக்களே, நல்லா ஆய்வு பண்ணி பாருங்க. கம்பங்கஞ்சி குடிச்சவனும் மண்ணுக்குள்ளே, தங்க பஸ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளே. ஒருத்தன் பாட்டு பாடலாம். இதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணுமா, எடுத்துக்கூடாதா? பொருள் சேர்க்க வேண்டும். பிறர் நலத்திற்காக கொடுத்தணுமா, கொடுக்க கூடாது. நீங்களே வச்சுக்கணுமா, வச்சுக்கவும் கூடாது. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோ, மீதி இருப்பதை மற்றவங்களுக்கு. ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை இருக்குன்னு முன்னே நான் பார்த்து சொன்னேன். கொடுக்கணும். அப்படி கொடுத்து வாழ்வது என்பது இப்போ மகாபாரதம் வந்தது. அந்த மகாபாரதத்துல 2 பேர் பெரிய ஆளு. யாரு? ஒண்ணு திருதராஷ்டிரன், சாரி, ஒண்ணு தர்மன், இன்னொன்னு கர்ணன். கர்ணன் பெரியவனா, தர்மம் பெரியவனா? அவன் தர்ம பிரகாரம் நடக்கிறான், அவன் தான் பெரியவன், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா சொல்றது போனா என்னன்னா, கர்ணன் தான் பெரியவன்றது அந்த கதையில நிறைய பட்டிமன்ற விவாத மேடையெல்லாம் வந்திருக்குது. ஏன்னா அவன் எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்குறான். எதையும் எதிர்பார்க்கல. தன்னுடைய கவச குண்டலம் உடலோடு பிறந்ததை கூட எட்டி எடுத்துக்கொண்டான். அவ்வளவு பெரிய கொடை வள்ளல்னு சொல்றாங்க. அப்ப அவன் பெரியவன் ஆகிடுறான். அப்ப கொடுப்பது பாருங்க, இதுல ரொம்ப அழகா ஒரு குரல்ல சொல்லுவார், கொடுப்பது அழுக்கறுப்பான். கொடுப்பது தப்புன்னு தடுத்து நிறுத்தக்கூடாதான். கொடுப்பது அழுக்கறுப்பான், உடுப்பதும் உண்பதும் கெடும். நீ அவனை தடுத்தினா கூட உனக்கு சாப்பிட்ற சாப்பாடும் உடுக்கிற உடையும் கிடைக்காதரான்னு சொல்ற. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பான கருத்துக்கள் இது. சிந்தனை பண்ணி பாருங்க சிந்தனையாளர்களே. நம்ம கேட்கறதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். வேண்டுதல் எல்லாம் கிட்டும், தவறே கிடையாது. நிச்சயமா கிட்டும். ஏன்னா அதுக்கு பாகுபாடு அற்றவன், நிர்குணன், தற்பரன், ஏகன், அநேகன். அவனுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. எது தேவை எது தேவையில்லைன்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அது பாட்டுக்கு நீ கேட்கறத கொடுத்துருவான். நம்ம ஒண்ணு சொன்ன அந்த மாதிரிதான். ஒருவன் போய் கேட்கிறான், ஈசங்கிட்ட போய் வரம் கேட்கிறான். ஐயா, நான் இவ்வளவு துன்பப்படுறேனே, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி எனக்கு ஒரு போதத்தை அனுப்புன்றேன். இவ்வளவுதானப்பா, நீ சொல்ற வேலையை செய்யும், அத்தனையும் செய்யும். ஆனா ஒரு நிபந்தனை, அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உன்னை சாப்பிட்டுரும் நேரம். அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உன்னை சாப்பிட்டுருன்றான். சரி பரவாயில்ல, நான் வேலை கொடுத்துட்றேன் அப்படின்னா. சரி நீ வந்துட்டான், ஒரு போதம் வந்துடுச்சு, அடியேன் வந்திருக்கிறேன், ஆணையிடுங்கள். அது பாட்டு கொடுத்துக்கிட்டு என்ன வேலைனாலும் கொடுத்தா செஞ்சு விடுது. தச்சி பூம்பா உங்களுக்கு தான் தெரியுமே. அந்த மாதிரி எந்த வேலையும் செஞ்சு விடுது. வேலை கொடுக்கறதுக்கு முடியல. ஆனா ஒன்னு சொல்லிட்டாரு, இன்னும் சாப்பிட்டுருன்ட்டாரு. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு, இப்போ நான் உன்ன சாப்பிட போறேன்ட்டான். ஓடுறான், திருப்போம் ஈசங்கிட்ட ஓடுறான். ஈசங்கிட்ட ஓடி, ஐயோ சாமி, என்னால எவ்வளவு வேலை கொடுத்தாலும் தடான்னு செஞ்சு விடுது. அடுத்த நிமிஷம் அடுத்த சனம் செஞ்சிருது. அதனால என்னால முடியல, எனக்கு வேலை என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியல, என்ன சாப்பிட்டுருன்றாப்ல, என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு போயிட்டான். கொடுத்த வரத்தை திருப்பி வாங்குற பழக்கம் எங்கிட்ட இல்ல. அப்ப என்னதான் பண்றது? இதுக்கு வழி
ஒரே வழி சொன்னாராம். ஒரு நாய் இருக்கு பாருங்க, அந்த நாயை வெட்டி, நாய் வாழை வெட்டி கொண்டாந்து கொடுத்துரு, இந்த நாய் வாழை நிமித்தறதுக்கு வேலையை வச்சிரு அப்படின்னா. நாய் வாழை நிமித்த முடியுமா? அது எப்படி இழுத்துட்டாலும் திரும்ப வாழ்ந்துடும். அந்த வேலை வேணும். அந்த மாதிரி இப்ப நமக்கு நாய்க்கு வேலை கொடுத்த மாதிரி நமக்கு வேலை கொடுத்தாச்சு. அதை காப்பாத்துறதும் யார் வேலைங்க? நமக்கு. எப்படி? இறைநிலை அறிவை, முழுமையான அறிவை பெறுவதற்குரிய தகுதி நம்மகிட்ட இருக்கு. ஆசையின் விளைவாக இவன் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி நமக்கு ஒரு சிக்கல் வந்தது. இப்ப கொஞ்சம் சொல்லுங்க, சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எது நமக்கு உகந்த வாழ்க்கை? பொருள் ஒன்றே வாழ்க்கையா? அக வாழ்க்கை ஒன்று, புற வாழ்க்கை ஒன்று. அக வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியை தரும், நிறைவை தரும், ஆனந்தத்தை தரும், அன்பை தரும், அமைதியை தரும், இன்பத்தை தரும். புற வாழ்க்கை என்பது நீங்க பாருங்க, எந்த பொருளா இருந்தாலும் இந்த 5 புலங்களால் அனுபவிச்சாகும். இந்த 5 புலங்களை தவிர்த்து வேற எதாலையும் அனுபவிக்க முடியாது. இந்த புலனைந்தின் துணை கொண்டு புல் மீது வாழ்ந்துருவோம். சாமி சொல்றாரு ஒரு இடத்துல, ரொம்ப அழகா சொல்றாரு. அத்துவித ஆதிபர அண்டத்தோடு ஆசையனும் அறிவியக்க உடலை வைத்து ஒத்து ஒத்து பார்த்து விட்டேன். அவ்வப்போது உள்ளத்தில் பேரமைதி நிலவுகன். எது பார்க்கணும்? உள்ளத்தில தான் பார்க்கணும். அப்போ கொஞ்சம் இதை நல்லா சிந்தனைக்கு பாருங்க. இந்த புலனைந்தின் துணை கொண்டுதான் வாழணும். ஆனா அந்த புலனைந்தின் துணை எப்படி இருக்கணுங்க? அறிவு ஆளணும். அறிவு புலன்களை ஆளணும். அறிவு புலன்களை ஆளணும். புலன்கள் தான் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, எவ்வளவு ஆனந்தமா இருந்தாங்க, எத்தனை பேர் கூடி வாழ்ந்தாங்க, எத்தனை சொந்தங்கள் இருந்தது. ஒரு திருமணமான ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டுல களை கட்டி இருக்கும். எந்த நிகழ்வுகள் இருந்தாலும், அதே மாதிரி ஒரு கருமாதி காரியம் நடந்தாலும் கூட ஒரு வாரத்துக்கு களை கட்டி இருக்கும். எல்லாம் அவங்க சம்பந்திங்க போனவங்க வந்தவங்க செய்வாங்க. இப்பெல்லாம் அப்படியே இருக்குதுங்க. எப்ப எடுப்பாங்க? அடுத்த வேலை நம்ம காத்திருக்கு. என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, அப்படிதான் இருக்குதுங்க. அடுத்து 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 அப்படியே ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு போய் கையெழுத்து போற மாதிரி போட்டுட்டு வந்துடுறோம். என்ன வாழ்க்கை? இன்னைக்கு எல்லாத்தையும் போன்லயே வருது சாப்பாடு. அன்னைக்கெல்லாம் சம்பந்திங்க சாப்பிடுவாங்க, சாப்பாடு செஞ்சு போடுவாங்க, ஒரு இலவு அணக்க. கல்யாணம் ஆனா மாமன் மச்சான் வந்து கூடி எல்லாம் அன்பால பரிமி வருவாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். இப்பெல்லாம் அதுக்கு ஒரு ஆளு. ஏதாவது அன்பு இருக்கா? ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருக்கா? நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் இந்த ரோபோ மாதிரி இப்ப ஆயிப்போச்சு. ரோபோ மாதிரி ஆயிப்போச்சு. இந்த ரோபோ மாதிரி ஆனதுனால வாழ்க்கையே நடைப்பெணமாக நடந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி வாழ்க்கை பாருங்க. இதெல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க. கிடைக்கும், என்ன வேண்டியே கிடைக்கும், அது தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு உண்டான பலனும் கூட வரும். அதை மட்டும் சிந்தனை பண்ணுங்க. வேண்டுதல் வேண்டுதல் அனைத்தும் கிட்டும், புரியுதுங்களா? வேண்டுதல் அனைத்தும் கிட்டும். ஆனால் எந்த நோக்கத்தில் வேண்டுதல் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதான் வேண்டல் வளம் என்று சாமி சொன்னார். அன்னைக்கு போய் சொன்னா இப்ப வண்டவாளமா மாறி போச்சுன்னு சொல்லுவார். வண்டவாளம் தெரியும்பா சொல்றேன் இல்லைங்களா? அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த நிலைகள் வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் வேற. அதுக்கு என்ன பண்ண? பொருள் வயப்பட்ட அறிவு தான் ஆண்டு கொண்டிருக்கிறது ஒழிய அறிவு வயப்பட்ட அறிவு பொருளை ஆளவில்லை. அதுதான் சிக்கல். வாழ்க்கை முழுதும் சிக்கல் ஏன் வருதுன்னு சொன்னா இதுதான் வருது. அதனால தேடுதல் வேண்டும், அனுபவிக்கணும். அதை அளவோடு அனுப்புவீங்க. ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. சாமி சொல்லுவாருங்க, ஏதா இருந்தாலும் சரி, எதையும் மறுக்கல, புறந்தள்ளல, அனுப்புவீங்க. ஆனா லிமிட் அண்ட் மெத்தோட அனுப்புவீங்க எதா இருந்தாலும். அதே மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பும் பராமரிப்பும் வேணும். இல்லைன்னா வீணா போயிடும். அது பொருள் உற்பத்தி பண்ணதுக்கு அடையாளமே இல்லாத போயிடும், காரணமே இல்லாத போயிடும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. மிக சிறப்பான வாழ்க்கை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோ தெரியாது. அதனால வாழும் காலத்துல சும்மா அற்புதமாக வாழணும். சும்மா இருந்து பொழுது போக்காதீங்க. உடல் உழைப்பை கொடுங்கள். உயர்வு நிச்சயம் என்று எல்லா ஞானிகள் மட்டும் இல்ல, நிறைய வாழ்க்கையில சொல்லியிருக்காங்க. அதனால நல்லா உழைக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அதற்காக சுவாமிஜி கொடுத்தா பாருங்க, ஒரு இடத்துல அருமையா பாடிருக்கிறாரு பாரதி. விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிசெல்லும் உடல் கேட்டேன், நசையரும் மனம் கேட்டேன், தினம் நவம் என சுடர்விடும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன், அசையுறும் அதி கேட்டேன், இதை அறிவதில் உமைக்கேதும் தடை உள்ளதோன்னு சொல்லிட்டு பராசக்தி கேட்டான்.
வேதாத்திரி மகரிஷி அனைத்திற்கும் சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நல்ல ஆரோக்கியமான உடல் வேணுமா, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. அமைதியான, அன்பான, கருணையான மனம் வேண்டுமா, நல்ல தியானம் பண்ணுங்க. உங்களோட உடல்ல, உயிர்ல இருக்கிற களங்கங்கள் போகணுமா, அதை தூய்மை செய்யணுமா, அதான் தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன்னா நல்ல காயகல்பம் பண்ணி எண்ணத்தை தூய்மைப்படுத்தி களங்கத்தை போக்கும் போது உயிர் களங்கம் நிறைவாக தூய்மையாக இருக்கும். அந்த தூய்மையில வரக்கூடிய பிள்ளைகள் கருவிலே திருவுடையாராக இருப்பாங்க. அந்த குழந்தைகள் சமுதாயத்துக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு நலமுடைய குழந்தைகளாக பிறப்பார்கள். அது மட்டும் இல்ல, இறைவன் யாரு, எங்க இருக்கான் தேடாதீங்க. இறைவன் எங்க இருக்கிறான், உள்ளுக்குள்ளே இருக்கான். எந்த உள்ளுக்குள்ளே, உனதுள்ளே இருக்கின்றான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு அருமையா உருகி பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர். அப்ப அந்த மாதிரி உள்ள இருக்கிறாரு. அசையுறு மதி கேட்டேன். ஒரு டிசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறதுனா சனத்தில் எடுக்கலாம், குழப்பம் இல்லாத எடுக்கலாம். ஏன்னா குழம்பிய குட்டையில் முகம் தெரியாது, ஆனா அதே தெளிந்த நீரில் முகம் தெரியும். அது போல தெளிவான அறிவு இருக்கும். அத்தனையும் வேதாத்திரி மகர்ஷி சிறப்பாக இன்ட்ராஸ்பெக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. உடலுக்கு எக்ஸசைஸ், மனதுக்கு தியானம், உயிருக்கு காயகல்பம், தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்வதற்காக மிக அற்புதமாக தன்னை ஆயக்கூடிய தன் குற்றம் குறைகடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனி திருத்தும் தகைமை வந்தா ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும், ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும், பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் நாம் செய்த பாவம் போச்சு, வாழ்த்தி வாழ்வோம். எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வளமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஆனந்தமாக, இன்புற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் தேடணும், வேண்டுதல் வேணும். ஆனால் அதில் ஒரு நேர்மறையான உணர்வுகள் இருக்கணும், எதிர்மறை உணர்வுகள் இருக்கக்கூடாது. நேர்மறையான உணர்வுகள் தான் நம்மையும் உயர்த்தும், சமுதாயத்தையும் உயர்த்தும், இயற்கை அழிவிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக அருள்நிதி டி.ஏ. ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? உங்களை நேரடி நிகழ்ச்சியில பார்த்து மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். கருத்துக்கள் எல்லாம் வந்து இந்த தமிழகம் எங்கும் இப்ப மழை பெஞ்சு ஊற்றெடுத்து நீர், ஆற்று நீர் வந்து தடையில்லாம ஓடுற மாதிரி தடையில்லாம உங்க வேண்டுவதெல்லாம் கிட்டும் என்ற தலைப்புல மிக அருமையான ஒரு உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைச்சது. இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் மீண்டும் நன்றி, மகிழ்ச்சி ஐயா. வேண்டுவதெல்லாம் கிட்டும், தயாரா இருக்கு. நாம தான் வந்து என்ன வேண்டுவது, எப்பொழுது வேண்டுவது என்று தெரியாமல் எதையாவது வேண்டிக் கொண்டு கிடைத்தாலும் அவதிப்படுகிறோம், கிடைக்காவிட்டாலும் அவதிப்படுகிறோம். அப்படியெல்லாம் உண்மைதான். அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்க நமக்கு குருபிரான் நல்ல வழியை கொடுத்திருக்காரு. என்ன வேணுங்கிறது உடல்நலம், நீளாயுள், நிறைய செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் வேணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறதும் தெளிவா சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் நீங்களும் உங்களை போன்ற ஞான ஆசான்களும் தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு, குருபிரானோ நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்ததுக்கே வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோங்கிற மகிழ்ச்சியில உங்களுடைய தொண்டு மேலும் மேலும் சிறக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த வேதாத்திரிய தொண்டில உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நேர்ல வாய்ப்பு கொடுத்தால் தொண்டாற்றுவோம். வாழ்த்துக்கள். நேர்லயே பாக்குறேங்க ஐயா, விரைவில் வந்து நேர்ல பாக்குறேங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஆமையா, உங்க
நம்ம உங்க தலைப்பும் உங்களையும் பார்த்த உடனே ஜூம்ல கண்ணதாசன் பாட்டு இன்னைக்கு ஐயா என்னென்ன பாட போறாரோன்னு தான் கற்பனையில இருந்தேன் நான்லாம். இந்த தலைப்புக்கு எம்புட்டு பாடல் வந்திருக்கோ அப்படின்னு நினைச்சேன். ஐயா வாழ்க வளமுடன். நெட்டு ப்ராப்ளமா இருக்கா எனக்கா? ஆமா, ஏதோ தெரியல, எனக்கு ஒண்ணும் இல்லையே. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நல்லாதான் இருக்கு, சொல்லுங்க. ஐயா நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. நாய் கதை, தையக்கார கதை, அதெல்லாம் கேட்க கேட்க நல்லா எழுதி வச்சிருக்கேன். யாருக்காவது இன்னும் 4 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சொல்லலாம் கூட. நன்றி ஐயா, நன்றி. இல்ல பொதுவா மன்றத்துல போவோம்ல, அப்ப சில சமயம் நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கையில சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல கருத்துள்ள கதை அதுக்காக சொல்றேன் ஐயா. ஐயா நீங்க தானத்துக்கு தர்மத்துக்கு ஒரு வித்தியாசம் சொன்னீங்க. தர்மம்ங்கிறது அறம், ஒழுக்கம், ஈகை, கடமை. தானமும் அதை சேர்ந்ததானையா, அதுல வித்தியாசப்பட்டதா? அது ஒண்ணியா? ரெண்டாவது, இது நீங்க அழகா சொன்னீங்க, எனக்கு தையா புரியல. போகம் உண்டு யோகம் இல்லை, யோகம் உண்டு போகம் இல்லை. நீ அது என்னையா? வாழ்க வளமுடன். ஹலோ ஐயா கேக்குதியா? கேக்குது, நீங்க சொல்லணும். அல்ல அதான் ஐயா, யோகம் உண்டு போகம் இல்லை, போகம் உண்டு யோகம் இல்லை அப்படின்னீங்க. அது என்னையா அர்த்தம்? நிறைய பேர் வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது. அது எனக்கு நீங்க சொன்னது எனக்கு என்னமோ அந்த சமயம் நெட்வொர்க் ப்ராப்ளமா. போகம்னா அது வேற, யோகம்னா நம்மளுடைய யோக நிலை. அததான் நீங்க சொன்னீங்க, போகம் உண்டு யோகம் இல்லை, யோகம் உண்டு போகம் இல்லை அப்படின்னா அது எப்படியா புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிறப்பான கேள்விதான் இது. அதாவது நிறைய பேத்துக்கு யோகம் இருக்கும், பணம் இருக்கும், அனுபவிக்க முடியாது. யோகம் இருக்கும், ஆனா இங்க பணம் இருக்காது, அவருக்கு யோகம் இருக்கும். புரியுதுங்களா? அவர் பாருங்க, ஒண்ணும் இல்ல, சாமிஜிக்கு பணம் நிறைய இருந்துச்சா? இல்ல, ஆனா அவருக்கு யோகம் இருந்தது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதாவது பணம் இருந்தாலும் அனுபவிக்க ஒரு நிலை, பணம் இல்லாதவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. யோகம் இருக்கிறது, போகம் இல்லை, போகம் இருக்கிறது, யோகம் இல்லை. போகம்னா அனுபவித்தல். ஓகே, புரியுதியா? ஒரு எக்ஸாம்பிள் கூட மன்றத்துல சொல்லுவாங்க, IAS காரு, மந்திரி காரு ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் ஒரு யோகம் இருக்கு அப்படிம்பாங்க. இது அந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். பாத்தீங்களா? இப்ப ஆடி கார் வாங்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா அவர் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேதான். சரியா, ரொம்ப சிறப்பியா. நன்றியா, வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக பாப்பு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. பாப்பு அம்மா பேசலாமா? ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா லெஃப்ட் ஆயிட்டாங்க ஐயா, நெட்வொர்க் இஷ்யூ போல. அடுத்த அன்பராக உமையால் அம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னீங்க ஐயா, அது கேள்வி எல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. தவம் கண்ணை மூடி தவம் செய்யறது தியானம், தவம் இல்ல. கண்ணை மூடிட்டு தவம் செய்யறது தவம் இல்ல, வாழ்க்கையே தவம் மாத்திக்கணும்னு சொன்னீங்க ஐயா. அது சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, வாழ்க. ஐயா ஒரே நிமிஷம். அடுத்த அன்பராக பார்த்திபன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்களோட ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. அந்த போகம் உண்டு யோகம் இல்லை, யோகம் போகம், அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது இருந்தும் அனுபவிக்க முடியாது, அதுக்கான ரீசன் என்ன ஐயா? இப்போ இதுக்கு உதாரணம் நானே சொல்றேனே. பட்டினத்தடிகள் ஒரே சனத்தில் திறந்துட்டாரு. ஒரே சனம் தான், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு காதற்ற ஊசியும் வாராதே கடநிலைக்கு கான்னு சொல்லிட்டு போயிட்டாருங்களா? சரிங்க. அடுத்தது பத்திரகிரியார் வர்றாரு.
ஐயா இவ்வளவு பெரிய செல்வம் வந்து நீ பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து உக்காந்துட்டீங்களே, இதுல என்ன நன்மை அப்படின்னு அவர் போய் அப்படியே படுத்திருக்கிறாரு, சயனத்துல படுத்திருக்கிறாரு. இவர் போய் நின்னுகிட்டு கேட்கிறாரு, சரிங்க. என்ன இந்த மாதிரி நீ துறவியா வந்துட்டே, இதுல என்ன நன்மை கண்ட அப்படின்னாரு. அவர் சொல்றாரு, நீ இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன், நீ நின்று கொண்டிருக்கிறாய், நான் படுத்து கொண்டிருக்கிறேன், இது போதாதான்னு கேட்கிறாரு. இப்ப சொல்லுங்க, அவன் மன்னனா இருந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்க முடியல. ஆனா இவன் இந்த சுகத்தை அனுபவிக்கிறவன் மன்னனா இருக்க முடியும். விளங்குதா விளங்கலையா? இப்போ புரியுது சொன்னாரு ஐயா ஒருத்தர், புரியுது. முன்ன சொன்னாரு, நீ 1 கோடி ரூபாய் இல்ல 2 கோடி ரூபாய் இல்ல எத்தனை கோடி போட்டாலும் அதை ஓட்டுறவன் பாருங்க வாய்ப்பு இல்லாத, உங்ககிட்ட கூலிக்கு வாங்குறவன் வாய்ப்பு இல்லாத இருக்கிறான். உண்டா இல்லைங்களா? அவனுக்கு போகம் இருக்குது, யோகம் இல்ல. இப்போ இப்போ இப்ப புரியுதுங்களா புரியலையா? சாதாரண ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல ஐயா. சரிங்க சரிங்க சரிங்க, புரியுது. அதுக்கான இதை வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களா ஐயா எப்படிங்க அது? இப்போ ஒண்ணு சொல்றேன், நல்லா இதை புரிஞ்சுங்க. செல்வம் தேடுதல்ல ஒரே நோக்கம் இருக்குது, இவருக்கு அப்படி இல்ல. இந்த போகம் இருக்கணும் அப்படி இல்ல, எனக்கு எப்படி இருந்தாலும் இருக்கின்ற இடம் தேடி என் பசி அறிந்து, என் உணவுக்கு என்னுடைய பசி அறிந்து இருக்கிற இடம் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேனார் பட்டியல் வந்ததா இல்லையா? வந்ததா இல்லைங்களா? வந்துருச்சு. அதே போல அவரு செல்வம் இருக்குது, பணம் இருக்குது, இவருக்கு இல்ல. அதுக்கு என்ன காரணம்? அளவான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை இருந்தா போதும் இவர் நினைக்கிறாரு. நிறைய வேணும், இந்தந்த கார்ல போகணும் அவர் நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு இல்லாத போகம் கூட இவருக்கு இருக்குது. எப்படி? அந்த காரை ஓட்டக்கூடிய போகம் இருக்கா இல்லைங்களா? வாழ்த்துக்கள், சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா லெஃப்ட் ஆயிட்டாருங்க ஐயா. பரவாயில்ல. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே இது கேட்கறதுக்கு முடியலங்க ஐயா, இப்ப நான் லாஸ்ட் டைம் தான் வந்தேன் ஐயா. இப்ப கேள்வி நிகழ்ச்சியில இப்ப ஒரு இது சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒருத்தர் வந்து வாழ்க்கையில முறையா கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் சம்பாதிக்கிறாரு, குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் உழைச்சோ எந்த ஒரு வேலையும் செய்யாம சம்பாதிச்சருடைய செல்வங்களை வந்து இன்னொருத்தர் வந்து ஒண்ணுமே பண்ணாதவர் அனுபவிக்கிறாரு. இப்ப இது எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது? அப்ப அவரு உழைச்ச ஒரு இது சாமி ஒரு இடத்துல சொல்லுவாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 10 பேரும் ஈவனா சம்பாதிக்க முடியாது. ஆமா, ஒருத்தர் கூடுதலா சம்பாதிக்கலாம், ஒருத்தர் குறைவா சம்பாதிக்கலாம், ஒருத்தருக்கு சம்பாதிக்காதே இருக்கலாம். ஆனா அதை பகிர்ந்துதான் அந்த குடும்பத்துல செலவு பண்ணணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும். உண்டா இல்லைங்களா? அந்த நிலையை சிந்தனை பாருங்க. இப்போ பொருள் நிறைய சேர்த்துறாங்க. இப்ப நோபல் பரிசு எடுத்துங்களேன், அந்த நோபல் நிறைய சேர்த்துட்டு கடைசியில கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் உலக அமைதிக்காக நன்மைக்காக செய்யறவங்க எல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். உண்டா இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல கூட அதான் சொல்லுவார் சாமிஜி, என்ன வேணும்? தியாகம் வேணும்னு சொல்லுவார். என்ன வேணும்? விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் வேணும்னு சொல்றாரு பாருங்க. இந்த 3 இருந்தா வாழ்க்கை அமைதி, ஆனந்தம், சிறப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி ஒருத்தர் சரி அவரு என்னமோ அவரால் முடியல செய்யறாரு, நாம கொடுக்குறோம், சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அந்த பெருந்தன்மை வரணும். அப்படி வந்துட்டா எந்த குடும்பத்திலயும் சிக்கல் இருக்காது. இல்லாத போதுதான் சிக்கலே உருவாகுது. சரிங்க ஐயா, அது ஓகே. அப்ப கஷ்டப்பட்டு உழைச்சவங்க வந்து அனுபவிக்கிறதுங்கிறது இல்லாம இருக்கு, அது சரிங்களா ஐயா? சரி, கஷ்டப்பட்டு அவரு அனுபவிக்காதையா இருக்கிறாரு, அவரும் சாப்பிடுறாரு, அவரும் உடை உடுத்துறாரு, அவரும் இருக்கிற இடத்துல இருக்கிறாரு, மீதியா இருக்கிறது மத்தவங்களுக்கு போகுது, அவ்வளவுதான். அப்படி ஒரு அதாவது உயர்ந்த நோக்கம் இருந்தால், ஒரு சாதாரணமா எடுத்துங்க, ஒரு மரம் எடுத்துங்க, பல்லாயிரம் கனிகளை கொடுக்குது, ஆனா தனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை. அதுக்காக நான் தனக்குன்னே வச்சுக்கணும்னு சொல்லிட்டா மக்கள் என்ன ஆவாங்கன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அதே மாதிரிதான் எல்லாம், உழைப்பவர்கள் உழைக்காதவர்கள் இருக்கத்தான் செய்யும் சமுதாயத்துல. அதை பகிர்ந்து பல்லுயிர் ஓம்புதல்னு ஏன் சொன்னாரு? அதுக்குதான் சொன்னாரு ஐயா. அப்புறம் இன்னொரு இதுங்க ஐயா, இப்ப குழந்தை வர வேண்டி இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, இப்ப குழந்தை வந்து தள்ளி போடுறதுக்கு காரணம் வந்து அது என்ன இதனால அந்த மாதிரி ஆகுதுங்க ஐயா? ஒண்ணு பாருங்க, உடல் ரீதியான குறைபாடுகள் இருக்கலாம். ஏன்னா இன்றைய சமுதாயத்துல
அந்த மாதிரி குறைபாடுகள் நிறைய ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப கருத்தரிப்பு மையமே வந்திருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா வேற யாரும் இல்லை, நாம தான். அதுக்கு முன்னோர்கள் செய்தவனுடைய வினைப்பதிவும் இருக்கு. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புரியுதுங்களா? ரெண்டாவது, நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கிறோம். அதனால இப்ப நான் நிறைய இடத்துல அப்படி கூட சொல்லிடுவேன். என்னன்னு சொன்னா இப்ப எல்லாருமே நம்ம உணவுல எல்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டாந்துட்டோம். அதாவது எந்த பழத்தை எடுத்தாலும் சரி சீல்லெஸ் தான் கேட்கிறோம். சீல்னா அதாவது விதை தான், அந்த சீல்லெஸ் தான் கேட்கிறோம். அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடலுக்குள்ள அதே உணவு தான் உடலா மாறுது. அந்த உடல் ரீதியில பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும். அல்லது உடல் ரீதியில பார்க்கும்போது மாற்றம், அதாவது உணவு ரீதியில பார்க்கும்போது மாற்றம் இருக்கும், உடல் ரீதியிலையும் பார்க்கும்போது மாற்றம் இருக்கும். ஏன்னா உடல்ல நம்ம உடலை நம்மளே கெடுத்துக்கிறோம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வித்தினுடைய தன்மை, அதனுடைய அளவினுடைய தன்மை, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உணவுடைய தன்மை தான் உடலா மாறுது. உடலுடைய தன்மை கெட்டு போகும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை சரியான முறையில உணவு மாத்தணும், அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி மறு உந்த கொடுக்கணும். கொடுத்தா சரியா போயிடும். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லை. அதுவும் இப்ப என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன், சாமியே தான் சொன்னாரு, குழந்தை இல்லாதவங்க பாக்கியம் பண்ணவங்க தான் பிறப்பு அற்று போகுது. உண்டா இல்லைங்களா? அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஒன்று, அன்னை தெரசா, நமது வேதாத்திரி மகரிஷி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இப்போ அவர் அருள் தந்தைன்னு சொல்றோம். அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா மதர் தெரசான்னு சொல்றோம். இவங்க எல்லாம் குழந்தைங்க இல்லாதவங்க, பிரம்மச்சாரியமா இருந்தவங்க அந்த அம்மா. ஐயா குழந்தை இல்லாதவங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது கூட சமுதாயத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் குழந்தைய எடுத்து நம்ம பேர் பெற்று அவங்க எல்லாம் வளர்க்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்ம பாரம் குறையும், நம்ம சுமை குறையது மட்டும் இல்ல, கருமையும் தூய்மையாகும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க அம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான பதில் ஐயா. அடுத்த அன்பராக பாப்பு அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. தேவையான விஷயங்களை கேட்கறப்ப சொல்றது குழந்தை விஷயம். பாப்பு அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? மைக்க ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்கம்மா. பேசலாமா? நன்றிம்மா, நன்றிம்மா. அப்ப முதல்ல ஒரு ஆள் ஆயிடுச்சுமா. கேக்குதா? கேக்குதுமா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்க பாப்பம்மாவை தோணுமேன்னு பார்த்தேன். ஐயா உங்க குரல் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ரொம்ப அருமைங்க. ஒரு மணி நேரமும் ஆமா, ரொம்ப ஒரு மணி நேரமும் ரொம்ப அருமைங்க ஐயா. அற்புதமான தலைப்பு. அது எடுத்த உடனே சொன்னீங்க பாருங்க, கோடையெல்லாம் தணிஞ்சு குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னு. அது ரொம்ப சிறப்புங்க. நேற்று வரையில அப்படிதான் இருந்தது. நாமக்கல்ல நேத்து தாங்க ஐயா மழை நைட்டு. இன்னைக்கெல்லாம் காலையில ஆமா ஆமா நல்லா குளிர்ச்சியா இருக்குதுங்க. அருமையா சொன்னீங்க எடுத்த உடனே. அதே போல தலைப்பும் அருமையான தலைப்புங்க. வேண்டியதெல்லாம் கிடைக்கும். நம்ம மகிழ்ச்சி கிட்ட வந்த பிறகுதாங்க அந்த நிலைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். இப்ப வேண்டியதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு தேடிக்கிட்டே இருந்தோம். கட்டாயம் வராம இருந்தோம்னா இன்னும் நாமளும் தேடிக்கிட்டே தான் இருப்போம். அது வேணும் இது வேணும், நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுறோம். அங்க வேணும், அவங்க வச்சிருக்காங்க, இவங்க வச்சிருக்காங்க, சொந்தக்காரங்க வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட இல்லையே இப்ப அப்படித்தானே போயிட்டு இருக்குது எல்லாரோடைய வாழ்க்கையும். ஆமாங்க ஆமா. இப்ப மகிழ்ச்சிட்டு வந்த பிறகுதான் நம்ம கிட்ட இருக்கிறதே அதிகம். எந்த வழியிலாவது யாருக்காவது ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இப்போ நம்ம கருத்துக்கள்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த நிலைமை நமக்கு தெரியுதுங்கய்யா. ஆமாங்க ஆமாங்க கட்டாயங்கய்யா. அதெல்லாம் நீங்க எல்லாம் கொடுத்த ஒரு பயிற்சி தாங்க எங்களுக்கு. அதெல்லாம் எல்லாம் வேதாத்திரி மகிழ்ச்சியினுடைய விழுதுகள். நாமெல்லாம் கட்டாயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருமையா சொன்னீங்கய்யா. இப்போ ரோபோ தான் எல்லாம் பண்ணுதுன்னு. கட்டடம் கட்டுறது, ஆசிரியர் வேலை எல்லாமே பண்ணுது. அப்புறம் மனிதனுக்கு ஒரு வேலையும் எல்லாமே போயிருமா வருங்காலத்துல? போயிடும், மனுஷனே போயிடுவான். அப்படிதான் இருக்குது. ரோபோ தான் ஆளும் போல இருக்குது. அப்படி பண்ணிட்டு இருக்குது. விட்டோம்னா கட்டாயம் அந்த நிலைக்கு வந்துருங்கய்யா. ஆமா. அப்ப அவன் சொல்றான், அதாவது இப்போ அந்த இஸ்ரேல்காரன் சொல்றான், என் நாட்டுக்கே நான் லேமினேஷன் பண்ணிடுவேன்றான். எது? காந்தத்தால. பாருங்க எப்படி, பாருங்க அவன் எல்லாம் எப்படி ஆராய்ச்சி பண்றான்னு பாருங்க. அப்படிதான் ஆயிரும். அதெல்லாம் நம்ம நுழையவே விடக்கூடாது அதிகம். இல்லைன்னா அப்படிதான் வந்துடும். அப்படி வாழ்ந்து என்ன ஆயிட போகுது? ஒண்ணும் இல்லை, நல்லா காணாம தான் போகும். ஆமா உறுதியா. மகிழ்ச்சிமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். உங்கள் பணி சிறக்கட்டும். உங்களுடைய சிறக்க வாழ்த்துக்கள். நன்றிங்க நன்றிங்க அம்மா. நாகராணிம்மா நன்றிம்மா. வாழ்க்க வளமுடன்மா.
நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா விவேகானந்தன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி, ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, இப்போ வந்து எவ்வளவோ மக்கள் சாகுறாங்க, ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யங் ஏஜ்ல கூட இறந்துடுறாங்க. இப்போ ஆனா வந்து அவங்க எல்லாம் இப்போ அவங்க அவங்க உடல் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது நமக்கு வந்து ஐயோ சின்ன வயசுல இறந்துட்டாங்கிற எண்ணம் வருது. ஆனா இதுவே இப்போ என்னோட தந்தை ஆகட்டும், இல்ல வேற யாராவது ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, காதலன் காதலி இல்ல அந்த மாதிரினா நமக்கு உயிரே போற அந்த அளவுக்கு ஒரு துடிப்பு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம அவங்க மேல வச்சுக்கிற பற்றுனாலதான் நம்ம துடிக்கிறோமா, இல்ல அந்த பற்று இல்லாமலே இருக்க முடியுமா? எனக்கு அதுதான் தெரியல. பற்று எல்லாமே வச்சிடறாங்க இல்லைங்கய்யா, தான் பேரா பேத்தி எந்த வயசுலயுமே அந்த பற்றை விட்டு வெளியில வர முடியுமான்னு தெரியல, அதுதான் கேட்டேன் ஐயா. நன்றி. ரொம்ப சந்தோஷமான கேள்விதான். இப்போ கூட இருக்கிற மனைவி இறந்து போயிட்டா, கூட போயிட முடியுமா? பேசலாம், எவ்வளவு நாளும் பேச. ஒட்டுதல் இல்லாத பற்றுதல், எல்லாத்தையும் லிமிட் அண்ட் மெத்தோட வச்சிருந்தோம்னா இந்த சிக்கலே வராது ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா, நீங்க ஐயா கிட்ட ஏதாவது பேசணுமாங்க ஐயா? இல்லம்மா, பரவாயில்லம்மா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக குருவம்மாள் பாலகிருஷ்ணன் அம்மா, நீங்க அன்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வாய்ப்புக்கு நன்றி ஐயா. சொல்லுங்கம்மா. பேராசிரியர் ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா நீங்க எல்லாம் பேசுறப்ப சாமிஜியா பேசுற மாதிரி இருக்குயா எங்களுக்கு. ஆக்சுவலா அதேதான் நடக்குது. சாமிஜி தான் பேசுறாரு ஐயா, உருவத்துல சாமிஜி தான் பேசுறாரு. ஐயா நாம எல்லாம் சாமிஜியோட குழந்தைங்க. அப்படி இருக்கிறப்ப சாமிஜிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைங்க ஐயா? அதுதான் அவருக்கு அருள் தந்தைன்னு பேர் வச்சுட்டோம். ஆமா, அதனால மத்தவங்களுக்கு எப்படியோ நாமெல்லாம் சாமிஜியோட குழந்தையா இருக்கிறதுனால அவருக்கு குழந்தை இல்லைன்னே நம்ம சொல்லக்கூடாதுங்க ஐயா. என்னங்க ஐயா? குழந்தை இல்ல, அவர் பிறப்பே இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா, அவர்தான் ரொம்ப அற்புதங்க ஐயா. ஐயா உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ஒரே பெரிய உத்வேகங்க ஐயா. நீங்க வந்து பேசுறது அப்படியே சிம்ம குரல்ல ஆணி அடிச்ச மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியே அற்புதமான உங்களுடைய சிந்தனை விளக்கம். மீண்டும் மீண்டும் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலயே இருக்குங்க ஐயா. உங்களுடைய தொண்டு 120 ஆண்டு வாழ்வாங்க நீங்க வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் நீங்க தொண்டு செய்யணுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். செய்யலாமா தொண்டு? உயிர் உள்ள வரை செய்யணுங்க ஐயா. அதுதான் எங்களுடைய எண்ணமே. செஞ்சுட்டே இருக்கணும் நம்மளால முடிந்த வரை. அவ்வளவுதான், முடிந்த வரை தான் செய்யணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குமார் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அன்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப இந்த முதுகுல வந்து ரொம்ப நேரம் நான் கம்ப்யூட்டர் வேலை பாக்குறேன், இந்த சிஸ்டம்லயே ஒர்க் பண்றேன் ஒரு 10 வருஷமா. ரொம்ப முதுகுவலி பிரச்சனையா இருந்துச்சு, அதனால நான் டாக்டர் போய் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா L4 L5 அந்த முதுகு தண்டுல வந்து லைட்டா பல்ஜி இருக்குது. பல்ஜினா அந்த விலகி இருக்குதுன்னா ஒன்னோட ஒண்ணு அழுத்தி இருக்குது, அவ்வளவுதான். அழுத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து நான் வந்து மகாராசன பயிற்சிகள் வந்து தொடர்ந்து பண்ணலாமா? கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்னடா இப்ப எனக்கு 30 வயசு தான் ஸ்டார்ட் ஆகுது, என்னடா அதுக்குள்ள முதுகுவலி இருந்துச்சுன்ற மாதிரி. 30 வயசுல L4 L5 பிரச்சனைன்னா நீங்க எல்லாம் எங்க 90 100 120 எங்க இருக்கிறது? அதாங்கய்யா சொல்லுவேன். உழைப்பது தவறில்லை, உழைக்கலாம். அதுல ஒரு அளவு இருக்கணும். ரெண்டாவது வந்து நீங்க இந்த கம்ப்யூட்டர்ல உட்காடுறீங்க பாத்தீங்களா, அங்க கொடுக்கற சிஸ்டம் இருக்கு பாருங்க, எப்பவுமே இந்த முதுகந்தண்டு வளையாம உட்காரணும், நேரா உட்காரணும். அந்த மாதிரி நேரா உட்காந்து நீங்க செஞ்சீங்கன்னாவே நல்லா இருக்கும். ஒண்ணு ஐயா இப்ப பிரச்சனை இருக்குன்னு சொல்லலைங்க, நீங்க வேற குண்டை போடாதீங்கய்யா. பிரச்சனை இல்லைங்கய்யா, ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆயிடுக்குன்னு இருக்காங்க. அந்த இது பல்ஜின்றது அது வந்து முதல் ஸ்டேஜ். அதாங்க ஐயா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா கூட இருக்கட்டும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உட்கார்றது முதுகந்தண்டு வளையாத உட்கார்ந்தாவே பிரச்சனை இருக்காது. ஒண்ணு, நீங்க எப்ப உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லல, வர்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், முதுகந்தண்டு நேரா இருக்கணும். சாமி 95 வயசுல எப்படி இருந்தாரு பாத்தீங்களா?
அப்படி குச்சி ஆமா மாதிரி இருந்தாரு. அந்த ஆமா மாதிரி நான் உட்காரக்குள்ளே கம்ப்யூட்டர்ல உட்காரக்குள்ள தலையை கழுத்துக்கிட்டு கமுத்துக்கிட்டு உட்கார்றது, அப்புறம் படுத்துக்கிட்டு செய்யறது, இதெல்லாம் வந்து அந்த போச்சரே சரியில்லை. புரியுதுங்களா? சரி அதனால சரி நீங்க கூடுமான வரை உங்களுடைய ம் முதுகுந்தண்டை நேர வைங்க ஃபர்ஸ்ட். சரி அதே மாதிரி இந்த மஜ்ஜையை உருவாக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் சேர்த்தீங்க. என்ன மஜ்ஜையை உருவாக்கக்கூடிய உணவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு தெரியலைங்களே. கீரை வகைகள். கீரை வகைகள் மலச்சிக்கல் போக்கும், அது வேற. ஆனா ம் வழவழப்பான உணவுகள் எது, அந்த மாதிரி வாழைப்பழம். சாப்பிடணும். வாழைப்பழம் அப்படின்றத விட இன்னும் ம் நிறைய உணவுகள் இருக்குது இந்த மஜ்ஜியை உற்பத்தி பண்றதுக்கு. ஏதாவது ஒன்று ரெண்டு உளுந்து, சொல்லுங்களேங்க, தெரியல இந்த இதுன்ட்டு. உளுந்து சரி உளுந்து. உளுந்து இருக்கு பாத்தீங்களா, அது மஜ்ஜியை உற்பத்தி பண்ணும். அந்த மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ம் நல்லா இருக்கும். ரெண்டாவது வழி இருந்தால் லேசா ம் செய்யுங்க மகராசனம், கடுமையா சரி செய்யாதீங்க. சாமி சொல்லுவாரு சரி வலி இருந்தா செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு. சரி பொதுவா என்னுடைய அனுபவத்துல என்னன்னா, வலி இருந்தா ஆ கூட நான் என்ன பண்ணுவேன்னா அதை லேசா செய்வேன். லேசா சரி சரி முடியிற அளவுக்கு செய்வேன், கடுமையா செய்ய மாட்டேன். அந்த மாதிரி சரி சரி செய்யாத இருந்தாலும் துன்பம். அதனால முடியிற சரி அளவுக்கு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆ அது செட் ஆயிடுச்சுன்னா நல்லா பண்ணலாம். அப்போ சரிங்க. முதுகந்தண்டு பயிற்சிக்கு மகராசனம் சிறப்பான பயிற்சி. புரியுதுங்களா? அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா மருந்தெல்லாம் கிடையாதுங்களாங்க, இது எக்ஸசைஸ்ல தான் சரி பண்ணணுன்றாங்க. அதான் கண்டிப்பா உங்களுடைய அதாவது செயல்பாட்டுல மாத்திக்கலாம் முடியும், மருந்தால மாத்த முடியாது. புரியுதுங்களா? ம் 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 சரிங்க. அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு, அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி சரியான முறையில பண்ணீங்கன்னா சிறப்பாக ம் மாற்றம் பெறும். இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா மாற்றம் பெறும். ஏன்னா சரிங்க, ரொம்ப நன்றி. எடுத்துக்கிட்டது ம் நாமளே, அது சரி பண்றதுக்கு நாம ம் தான் பண்ணி ஆகணும். சரி கண்டிப்பா. ஐயா மகராசனம் காலையில மாலையில 2 வேளையும் செய்யலாங்களா? ஒரு வேளை செஞ்சா போதும். நீங்க உடல் ரீதியில இப்போ ஒரு வேளை செஞ்சா போதும். அதுவும் அதிகபட்சமா திருப்பாத, உடல் துன்பம் இல்லாம செய்யுங்க. புரியுதுங்களா? சரி சரி சரிங்க. அளவோட செய்யுங்க, அவ்வளவுதான். சரியா சரி போயிடுங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, ஆனா ஒண்ணு, நன்றிங்க. நீங்க எந்த வேலை ஆ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே உடல் ஒர்க்கு கம்மி தான், அதுக்கு மைண்ட் ஒர்க்கு தான் ஜாஸ்தி. அதாவது மூளை வேலை தான் அதிகமா செய்வீங்க. அதனால கண்டிப்பா உடல் கண்டிப்பா. ரீதியில அது மேல கொஞ்சம் கவனம் செலுத்தி உடலை நேர்கோட்டுல வச்சுக்கிட்டுங்க. நீங்க ம் எப்படி வேலை எவ்வளவு நேரம்னாலும் செய்யறதுன்னா அளவில்லாத செய்யாதீங்க, அளவோட செய்யுங்க. அதை கரெக்டா புரியுது. செய்யுங்க. பொதுவா சரிங்க. 8 மணி நேரம் ஒர்க்குன்னு வச்சுங்க, அதை நம்ம ம் எவ்வளவு முன்னாடி செய்ய முடியுமோ செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம கிட்ட தான் இருக்குது சரிங்க. அந்த திறமை. கண்டிப்பா கண்டிப்பா. அதை பார்த்து நீங்க ஒரு பக்குவமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 வயசுலலாம் இப்போ நான்லாம் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய வயது 80. பட் இருந்தாலும் கூட எப்பா. இன்னைக்கு நல்ல ஆக்டிவா தான் இருக்கிறேன். சரிங்க ஆக்டிவா இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா வேதாத்திரியினுடைய பயிற்சி தான் காரணம். சரிங்க. விடாம வாழ்த்துக்கள். செய்யறேங்க தொடர்ந்து. நன்றிங்க. கண்டிப்பா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய உடல் வாழ்க்கை. நலம் மிக விரைவில் அந்த சீர்கெடாம இருப்பதற்காகவும் இருக்கின்ற பிரச்சனை தீர்வதற்காகவும் குருவினுடைய திருவருள் பூரணமாக கெட்டட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முருகேசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. முருகேசன் ஐயா, நீங்க மைக்க ஒரு முறை பேசுங்க ஐயா, ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, நம்ம எந்த உரையில உதாரணம் கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம ஐயாவை இல்லாம செய்ய முடியறது இல்லை. அதை சொல்லணுங்கிறதுக்கு எனக்கு மனசுல பட்டுச்சுங்க, அதான் சொல்ல வந்தேன். ஐயாவை எந்த கருத்து எடுத்துக்கினாலும் நல்ல கருத்துக்கு அவரை பயன்படுத்த முடியாததுக்கு சந்தர்ப்பமே இல்லாம அளவுக்கு இருக்குது, பயன்படுத்துறதுக்கு உண்டான சந்தர்ப்பமா இருக்குது. வாழ்க வளமுடன். இறைவனை நினையாத வாழ்க நாளை, சாமி சொல்லுவாருங்க, புலியூரானை நினையாத நாளெல்லாம் வீணான நாள்னு சொல்லுவாரு. இறைவனை நினைக்காத நாளெல்லாம் வீணான நாள்னு சொல்லுவாரு. ஓ அது ஓ பாருங்க, அது இப்போ இந்த உதாரணமும் எனக்கு எல்லா இல்ல இதுல கடைசி வரைக்கும் கற்றல் இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்குது. நன்றிங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அதாவது ஆமா. நாமக்கல் கவிஞர் சொல்லுவாரு, உன்னை படைத்தவனை ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும் எண்ணி துதித்ததுண்டோ மனமே அப்படின்னு சொல்லுவாரு. ஓ இப்ப நம்ம வாழ்க்கையை சீரமைப்பதற்கு நமக்கு இறைவன் குரு மூலியமாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். அந்த குருவை நினையாத நாள் எல்லாம் வீணான நாள், அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொண்டு சிறக்கட்டுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். செவ்வேல் ஐயா.
ஐயா லெஃப்ட் ஆயிட்டாங்க ஐயா. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் வந்திருக்காங்க ஐயா. சரி, வரட்டும். வாழ்க வளமுடன் ஐயா. செவேல் ஐயா, நீங்க மைக் ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, வேண்டுவதெல்லாம் கிட்டுன்னு சொல்றீங்க. நாங்க இப்பதான் நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம். நம்ம எந்த வழியில பண்ணா அது கிடைக்கும் ஐயா? அந்த இறையாற்றல் நம்மளுக்கு கொடுக்கும் ஐயா. ஐயா, இறையாற்றல் எந்த வழியில பண்ணா கொடுக்குன்றதை விட நீங்க கேட்கக்கூடிய முறையில கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது நல்லதை கேட்டீங்கன்னா நல்லது கிடைக்கும், கெட்டது கேட்டா கெட்டது கிடைக்கும். நீங்க எந்த நோக்கத்துல கேட்குறீங்களோ அதான் நான் சொன்னேன், நேர்மறை உணர்வோட கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். எதிர்மறை உணர்வோட கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அப்ப கேட்கறவங்க கிட்ட இருக்கிற வழி கொடுக்கறவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. அது எப்பவும் கொட்டி கொண்டே இருக்கிறது, கொட்டு முகிலாய். புரியுதுங்களா? சரிங்க. இப்ப நம்ம தேவைக்கு மீறி அல்லது ஆசையினுடைய பெருக்கால எது வேணாலும் கேட்போம். அப்ப அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். இப்ப நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, உங்க போன் நம்பர் கேக்குறாங்க ஐயா. சாட் பாக்ஸ்ல பதிவு போட்டுறாங்க ஐயா. போடுங்க, நான் வேணாம்னு சொல்லி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. சிந்தனை உரை, கேள்வி பதில் நிகழ்வு ஆரம்பத்துல இருந்து அப்படியே ஒரு அருவி மாதிரி அப்படியே பாடல்கள், கதை, அந்த தத்துவங்கள் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அப்படியே ஒரு இன்முகத்தோட நாங்க வந்து ஆழியார்ல உட்கார்ந்து உங்க ஸ்பீச்சை கேட்கிற மாதிரி இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். எங்க கேட்டாலும் வாய்ஸ் தானே. அதாவது செல்வம் செவிச்செல்வம் சொன்னாங்க. செவி வழியா கேட்டா அதே பெருசுதான். ஓகே. ஆமாங்க ஐயா. அந்த ஞாபகம் வந்ததுங்க. அங்க வந்து உங்களோட ஸ்பீச் கேட்போம் இல்லைங்களா, அந்த ஞாபகம் வந்தது. இங்க இருந்து கேட்கும் போதும் எங்களுக்கு அந்த உணர்வு வந்தது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, நம்ம கேள்வி கேட்க அன்பர்கள் யாரும் இல்லைங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் தொகுத்து கொடுத்ததற்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று இறைநிலை இணைப்பில் குருவின் அருளாசியோடு வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவா